காதல் அப்படின்ற ஒரு விஷயமானது மிகப்பெரிய அளவுல அமைதியா இருக்கிறவங்கள கூட கோபப்படுத்தும். கோபமா இருக்கிறவங்கள கூட ரொம்பவே சாந்தமாக, அன்ப பொழியக்கூடியவங்களாக மாத்திடும். இங்க இப்படிதான் ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, தன்னுடைய காதலி உயிரிழந்த சோகத்த தாங்கிக்க முடியாம, மிகப்பெரிய அளவுல அந்த காதலனும் ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு முடிவ எடுத்திருக்காரு. அவரும் ஒரு நடிகர் தான். விபத்துல இருந்தது சீரியல் நடிகை. என்ன நடந்தது? யார் அவங்கன்றத வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பவித்ராவும் சீரியல் நடிகர் சந்திரகாந்த் இருவரும் ஒன்றாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா, நடித்து நெருங்கி பழகியிருக்காங்க. முதல்ல நண்பர்களாகியிருக்காங்க. பின்னாடி காதலராகிட்டாங்க. இந்த ஆண்டுல தான் இவங்க இருவருக்குமே திருமணம் நடக்கப் போகுது அப்படின்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. தங்களுடைய திருமணத்த பார்த்தோன்னா, செய்திய பொதுவெளியில அவங்க சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டும் இருந்தாங்க. இந்த நிலையில பவித்ரா, சந்திரகாந்த் இருவரும் கடந்த வாரம் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஹைதராபாத்திற்கு கார்ல போயிருக்காங்க. இவங்க போன காரு தெலுங்கானா மாநிலத்தில மஹபூப் நகர் அந்த பகுதிக்கு அருகில விபத்துக்கு உள்ளாகியிருக்கு. இந்த விபத்துல பவித்ரா பரிதாபமாக உயிரிழந்திருக்காங்க. சந்திரகாந்த் படுகாயங்களோட உயிர் தப்பியிருக்காரு. பவித்ராவினுடைய திடீர் உயிரிழப்பு அவரின் குடும்பத்தையும் சந்திரகாந்தையும் ரொம்பவே உலுக்கியிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில என்னடா இது நம்முடைய காதலி இப்படி பார்த்தோன்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே அப்படின்னு மிகப்பெரிய அளவில் பார்த்தோன்னா மனவேதனையில் இருக்காரு. யாருக்காக இருந்தாலும் தன்னுடைய காதலி அதுவும் தன்னுடைய கண் முன்னாடியே இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றத நினச்சி பார்த்தா நம்மளால அந்த நேரத்தில் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்தோன்னா நம்மளுடைய மனதுக்குள்ளே ஓடும். நம்ம இப்படி செஞ்சுருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாமோ, அப்படி செஞ்சுருந்தா அவங்கள காப்பாற்றிருக்கலாமோ, இல்லை நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு போகாமலே இருந்திருக்கலாமோ, நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கலாமோன்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு நடந்து முடிந்ததுக்கு அப்புறமாக தான் தோணும். அதுலேயும் இன்னும் லைஃபையே ஸ்டார்ட் பண்ணல, இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், காதல் திருமணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய கனவுகள், ஆசைகள் எல்லாம் இருந்திருக்கும். இப்படி கடவுள் பண்ணிட்டாரே அப்படின்னு தான் பலருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. அவ்வளவு ஆசை கனவுகளோடு இருந்தவங்களுக்கு கடவுள் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரேன்னு பலரும் பலவிதமாக பேசி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே நம்மளுக்கே இது வேதனையாக தான் இருக்குது. எந்த ஒரு காதலருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது அப்படின்னு இப்போ அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையிலேருந்து மீண்டு பார்த்தோன்னா அவர் வரணும், சந்திரகாந்த் அவர்கள் மறுபடியும் வரணும் அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. உண்மையிலேயே இது வேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்குது. பவித்ராவினுடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்குவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.